ஸ்ரீ குருப்யோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சிவன் சாருடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் தான் பார்த்துட்டுருக்கோம். நேற்றுக்கு பார்த்தது என்ன அப்படின்னா, அந்நியாய கிளர்ச்சிக்காக உயிரை கொடுப்பவன் பாவி அப்படிங்கிறார். அண்ட் நீதியான கிளர்ச்சி, அதற்காக ஒரு ஜஸ்டிஸ்க்காக அந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு சூசைட் பண்ணிக்கிறது, அதை போராட தெரியாமல் சூசைட் பண்ணிக்கக்கூடியவன் பாமரன் ஆகிறான் அப்படின்றார். அண்ட் பொதுநலம் பொருட்டு உயிரை கொடுப்பவர் அப்படிங்கிறவங்க விவேக்கி ஆயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, பிழை தவறுகளுக்கு மற்றைய பிறவி கொள்வான் சாது. அதுக்கு தான் நம்ம திருவானைக்காவுடைய இதை கட்டின கோச்சங்கச்சோழ நாயனாருடைய கதையை பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்ணாது தெய்வத்தினுடைய தியானத்தில் மரித்தோர் இறந்து போவர்கள் விவேகிகள், உயர் விவேகிகள் அப்படிங்கிறார். அதாவது பகவானுடைய தியானத்திலேயே தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுறது. அவள் உயர் விவேகிகள், கிரேட்டஸ்ட் விவேகிகள் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, இதுக்கு சிவன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுற போச்சு சொல்கிறார், ஒரு இடத்துல வடக்கு நோக்கி உட்காரணுமா, அண்ட் ஒரு உணவு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஜபம் பண்ணுற மாதிரி கடவுளுடைய நாமத்தை சொல்லிண்டு கடவுளுடைய தியானத்தில் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னுடைய உடலை உயிரை விடுறது இது சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியதி அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட உயிர் தியாகம் பண்ணினவாளுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு அடுத்த மரணமே கிடையாது, அடுத்த ஜனனமே கிடையாது. ஈவன் தோ தே ஆர் டெட், அடுத்த மரணம் சம்பவிச்சுட்டு அவளுக்கு ஜனனமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு முக்தி அளிக்கக்கூடிய ஒரு மரணமாக இது கன்சிடர் ஆகுது. இப்போது நீங்கள் இதை பார்த்தேன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சொல்லுவாள், இதுக்கு பேர் ஸ்டார்வ்டு டு டெத் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்வ்டு டு டெத் அப்படின்னு சொல்லுவாள். நம்மளுடைய ராமலிங்க சுவாமிகள் இந்த மாதிரி தான் பண்ணினார் அப்படின்னு சிவன் சார் கோட் பண்ணுறார். அண்ட் பாண்டிய நாட்டினுடைய ஆஸ்தான புலவராக இருக்கக்கூடிய விஸ்ராந்தியாரும் ஒரே ஒரு ரூல் பண்ணக்கூடிய கோப்பெருஞ்சோழனும் இந்த மாதிரி தான் உயிர் தியாகம் பண்ணினா. ஸோ அவள் உயர் விவேகிகளாக ஆகிடுறா அப்படிங்கிறார். சரி, அடுத்தது என்ன சொல்கிறார், உற்றார் இறப்பையும் நன்று என கூறுபவன் முற்றின விவேகி அப்படிங்கிறார். அதாவது இந்த மாதிரி முற்றின விவேக்கியாக இருக்கிறவாளுக்கு சுக துக்கங்கள் எல்லாமே ஒரு சமநோக்கோட பாப்பாவா. அவளுக்கு இன்பமும் இருக்காது, துன்பமும் இருக்காது. தங்களுடைய சொந்தக்காரோடைய இழப்பாக இருக்கட்டும், ஆர் இரத்த சம்பந்தப்பட்ட பந்தபாசங்களாக இருக்கட்டும், யாருடைய ஒரு இறப்பும் அவளை எதுவுமே பண்ணாது. இறப்பு மட்டும் இல்லை, ஒரு பிறப்பும் அவளை ஒன்றுமே பண்ணாது, அசைக்கவே முடியாது. அப்படின்னா அவள் மனசை அந்த ஆறாவது அறிவுன்னு நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கிறத அவள் நல்லபடியாக கண்ட்ரோல்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சார் சொல்கிறார், எந்த விதமான உணர்ச்சியையும் காமிக்காமல் இருக்கிறதுனால தான் அவன் முற்றின விவேகி அப்படிங்கிறான். ஸோ அது நம்ம இது மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, நான் நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படின்னா இந்த மனசனுடைய கண்ட்ரோல் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதனால தான் அவள் ஒரு முற்றின விவேகி ஆயிடுறா அப்படிங்கிறார். அடுத்தது, உயிர் தானத்திற்கு சம்மதம் கொடுப்பவர் மகான் அப்படிங்கிறார். அதாவது ஒரு மகான் கிட்டக்க போய் உன்னுடைய உயிரை கொடு அப்படின்னா அவள் அந்த காஸ், அந்த என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே எதை பற்றியுமே யோசனை பண்ண மாட்டாளாம், கொடுத்துருவாளாம். ததீச்சிங்கிற ஒரு முனிவர் அவருடைய பேக்போனால் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதத்தினால தான் அசுரர்களை அழிக்க முடியும்னு தேவர்கள் எல்லாம் அந்த ததீச்சி முனிவர்கிட்டக்க ப்ரே பண்ணுறான். அடுத்த செகண்ட் அவர் தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணி தன்னுடைய பேக்போன், ஏன்னா ஒரு முதுகெலும்புங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா, அதை தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணி அதை கொடுக்குறார் அப்படின்னா அப்படிப்பட்டவரை மகானா ஆயிடுறார் அப்படிங்கிறார். சரி, அடுத்தது சொல்கிற போச்சே, உயிருடன் பிணமாகவும் கிடப்பவர் துறவி அப்படிங்கிறார். என்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு துறவியாக இருக்கக்கூடியவர் உயிரோடு தான் இருக்கார், ஆனால் அவர் ஜடமாட்டம், ஒரு உயிருள்ள ஒரு பிணமாக
அந்த மாதிரி ஒரு பிஹேவியரில் இருப்பா. ஏன்னா எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர். நான் இப்போ சொன்ன மாதிரி மனசை அடக்கிண்டு எல்லா சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிண்டு ஒரு நடைப்பிணமாக, நாம் இருக்கிறது நடைப்பிணமாக இருப்போம்னா எப்படி இருப்போம்? நம்ம வைத்தியமாட்டம் சோகத்திலையோ ரொம்ப அதீதமான டிப்ரெஷன்லேயோ போய் நடைப்பிணமாக இருப்போம். அந்த மாதிரி கிடையாது இவா. தே வில் பி அலைவ் வித் த பிரெயின் சென்ஸ், பட் தே வில் கண்ட்ரோல் ஆல் த சென்சஸ். அதான் சிவன் சார் சொல்கிறார், எல்லா சென்ஸையும் அடக்கின்றிருப்பா. ஆனால் அந்த அந்த பிரெயின், அந்த ஆத்மாவையும் அந்த ஜீவாத்மாவையும் சேர்த்தக்கூடிய அந்த லிங்கான அந்த பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுருப்பா. நீ அவள்கிட்ட என்ன வேணால் கொஸ்டின் கேட்கலாம், ஆன்சர் பண்ணுவேன். ஆனால் ஒரு 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 இருந்தும் இல்லாதவர்கள் மாதிரி இருப்பார். அப்படிப்பட்டவர்கள் தான் துறவி. இதெல்லாம் அடையணும் அப்படின்னா மனசு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 8 ஸ்டெப்பாக இந்த சிவன் சார் வந்து ஏணிப்படைகளின் மாந்தர்களில் சொல்லியிருக்காங்க.